ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹாட்ஸ்பாட் டூ மச் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஏன் பார்க்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஹாட்ஸ்பாட் டூ மச் இது ஒரு ஆந்தாலஜி மூவிங்க. அண்ட் இந்த படம் இப்போ எந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகுது. அது படத்தில் பிரியாபவானி சேகர் மேம் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட டியர் ஃபேன்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட், யுவர்ஸ் லவ்விங்லி லவ்னு சொல்லி 3 ஸ்டோரிஸ் நரேட் பண்ணுறாங்க. பிரியா மேம் இந்த 3 ஸ்டோரிஸ் அந்த ப்ரொடியூசர் கிட்ட நரேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது. அந்த மோட்டிவ் இந்த 3 ஸ்டோரிஸ் நரேட் பண்ண முடிச்சப்போ அவங்களுக்கு நிறைவேறிச்சா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களா இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் காமிச்ச 3 ஸ்டோரிஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா நான் அந்த 3 ஸ்டோரிஸோட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன். அதையும் தாண்டி இந்த ஸ்டோரிஸ் மூலமாக அவங்க சொன்ன மெசேஜ் எனக்கு ரொம்ப ஈஸியாக கன்வே ஆச்சா, அதனாலே எனக்கு இந்த 3 ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி டியர் ஃபேன். இந்த ஸ்டோரி யாருக்காண்டி எடுத்திருப்பாங்கன்னா, அதாவது ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா. எப்படின்னா, என் தலைவன் தான் எல்லாம், என் தலைவன் தான் மாசு, என் தலைவனுக்காண்டி நான் கட்டோட வைப்பேன், அவனுக்காண்டி உயிரே கொடுப்பேன்னு சொல்லி ஒரு சில ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா. அவங்களுக்காண்டி தான் இந்த ஸ்டோரிஸே எடுத்திருப்பாங்க. எந்த மாதிரினா, அதாவது நீ ஒரு தலைவனுக்காண்டி உயிரே கொடுக்குற, அவங்களுக்காண்டி நீ பால விஷயம் பண்ணுற, கட்டோட வைக்கிற, எல்லாமே பண்ணுற. ஆனால் உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த தலைவன்கிட்ட போய் நீ ஹெல்ப் கேட்டால் அந்த தலைவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவானா. இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு உணர்த்துற மாதிரி தான் இந்த ஸ்டோரிஸை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கான்செப்டே விஜய் சார் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸ் இவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தோட டேரக்டரான விக்னேஷ் கார்த்திக் சார் இந்த ஸ்டோரியை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டோரியில் அவங்களோட நேம் தான் யூஸ் பண்ணல, மற்றபடி அவங்களோட ரெஃபரன்ஸ், அவங்களோட ஃபேன்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் இந்த ஸ்டோரியில் ரொம்ப நிறையாவே இருக்குது. அதே தாண்டி எனக்கு இந்த ஸ்டோரியில் பிடிச்ச மொதல் விஷயம் என்னென்னா, ரியாலிட்டியை அப்படியே இந்த ஸ்டோரியில் காமிச்சிட்டாருங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் இந்த ஸ்டோரியில் அருணனை வந்து கதிரனாவை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு சேனலுக்காண்டி. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் வந்து இந்த ஸ்டோரியில் ஒரு கேரக்டர் பண்ணிப்பார். செம்ம இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அவர் அந்த கேள்வியெலாம் கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர் பண்ணியிருப்பார். அண்ட் அவருமே அந்த கேரக்டர் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாருன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஸ்டோரி அவங்க கன்க்ளூட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, டே உங்களுக்கு எவ்வளோதான் அட்வைஸ் பண்ணாலுமே நீங்கள் திருந்தவே மாட்டீங்களாடா, உங்களை திருத்தவே முடியாதுடா, அந்த மாதிரி இந்த ஸ்டோரியை கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஸ்டோரி பிளாக் அண்ட் ஒயிட். இந்த ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 2K கிட்ஸ் விசஸ் 90s கிட்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி தாங்க இந்த ஸ்டோரி போகும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் நிறைய விஷயங்கள் இவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மேஜராக அட்ரஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ், அதாவது ஆடை சுதந்திரம். எப்படி இவங்க அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த, அதாவது நம்ம எல்லாருமே என்ன ட்ரெஸ் வேணால் போடலாங்க, நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. பட் இடம் பொருள் ஏவல் ஒன்று இருக்குது, அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிங்க. இந்த ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த ஸ்டோரியில் பிடிச்ச சீக்வன்ஸ் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா, தம்பி ராமையா சார் வந்து அவர் பொண்ணை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல தம்பி ராமையா சார் வந்து அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, அவர் பொண்ணை ரிவெஞ்ச் எடுக்க நான் எதிர்பார்க்கல. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அது சொன்னால் ஸ்பாய்லரும், அது என்ன நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. பட் அவர் பொண்ணை ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சப்பறம் அவர் பொண்ணு கூட பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நிறையவே நீ யோசிக்க வச்சிட்டான்னு சொல்லுவேன். அதாவது படம் பார்க்குற ஆடியன்ஸை சிரிக்கவும் வைக்கணும், யோசிக்கவும் வைக்கணும்னா அது சின்ன தம்பி ராமையா சார் மட்டும் தான் முடிவு போல இருக்கு. ஏன்னா அந்த ஒரு சீனை லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டா இருக்கேன். ஸோ ஓவரால் எனக்கு இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னடா இப்படி ஒரு மாதிரி போதுன்னா ஃபீல் ஆச்சு. பட் பொறுமையாக தான் ஸ்டோரியை டெவலப் பண்ணாங்க. அண்ட் முடித்த விதம் வேறு லெவலே முடிச்சிருந்தாங்கன்னு சொல்லுவேன். தேர்ட் ஸ்டோரி யுவர்ஸ் லவ்விங் லவ். இந்த ஸ்டோரியை எந்த மாதிரி கான்செப்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லவ் கான்செப்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எந்த மாதிரினா 2025 இருக்க ஒரு பையனுக்கு 2050 இருக்க ஒரு பொண்ணு மேலே லவ் வந்தால் எப்படி இருக்கும், இந்த ஒரு கான்செப்டில் இந்த ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ரொம்ப சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் இந்த ஸ்டோரி வெறும் 30 மினிட்ஸ் தாங்க வரும். பட் அந்த இம்பேக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதாவது இந்த ஸ்டோரி முடியும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஸ்டோரியை வச்சு ஃபியூச்சரில் நம்ம விக்னேஷ் கார்த்திக் அண்ணாங்க தெரியுமா, விக்னேஷ் கார்த்திகேயனா அவங்க ஒரு பெரிய படம் எடுக்கலாம்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் இந்த ஸ்டோரியில் இருந்துச்சுங்க. எனக்கு அவங்க இந்த ஸ்டோரியில் காமிச்ச லவ் ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி ரொம்ப எமோஷனலாகவும் இருந்துச்சு. அண்ட் போகிற போக்கில் இந்த ஸ்டோரியில் இப்போ ஜென்சி வேர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அது என்னது டிங்கு, அண்ட் அதே மாதிரி இந்த கஃபே ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே போகிற போக்கில் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்டோரியை ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க. நான் அந்த ட்விஸ்ட்டை ஏர்லியாகவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். பட் இருந்துமே அந்த ட்விஸ்ட் வரும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. அண்ட் எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த படத்தில் இந்த 3 ஸ்டோரிஸுமே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு இந்த படத்தில் காமிச்ச 3 ஸ்டோரிஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோகிராஃபி அண்ட் எடிட்டிங் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை
ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக் போனாக இருக்க நம்ம விக்னேஷ் கார்த்திக் சார், அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா இந்த படத்தில் 3 ஸ்டோரிஸ் காமிச்சிருக்காங்க. பட் அந்த 3 ஸ்டோரிஸுமே ரொம்ப சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரோட மோட்டிவ் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த படத்தில் நிறைய நல்ல கேள்விகள் கேட்டிருக்காரு. அந்த கேள்வி வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும், அதாவது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும், அதான் ஒரு மோட்டிவாக இருந்துச்சு. அந்த மோட்டிவை ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிட்டாரு சொல்லுவேன். ஸோ ஓவரால் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1 ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாட்ஸ்பாட் 2 மேட்சை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருசாக அடல்ட் சீன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பட் அடல்ட் வார்த்தைகளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.